வெட்னஸ்டே நைட் இன்னைக்கு டின்னருக்கு ஏதாவது புதுசா சட்னி ட்ரை பண்ணலாமே தாங்க கிச்சனுக்கு வந்தா. பாப்பாவுமே என் கூட வந்துட்டா. சரி அவள பக்கத்துல வச்சுக்கிட்டே நான் செஞ்சுகிட்டு இருந்தேன். எனக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இத வச்சு தாங்க சட்னி ட்ரை பண்ண போறேன். அதுக்கு ஒரு பேன ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமா ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பஜ்ஜி மிளகாய் இதெல்லாமே போட்டு வதங்குனதும் கொஞ்சமா புளி, இஞ்சி இதெல்லாமே சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. வதங்குனதும் மிக்ஸி ஜார்ல ஆற விட்டு அரைச்சு சின்னதா ஒரு தாளிப்பும் குடுத்துட்டேன். சட்னி சூப்பரா ரெடி ஆயிட்டு. சைட்ல தோசையுமே ஊத்தி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சதும் பாத்திரம் எல்லாம் சிங்க்ல இருந்தது. கையோட எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் இரும்பு கடாய் ஒண்ணு வச்சிருந்தேன். அது எப்பயுமே துரு புடிச்சிட்டே இருக்கும். சரின்னு ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ்ல தான் பார்த்திருந்தேன். வாஷ் பண்ணி முடிச்சதும் நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டா துரு பிடிக்காதாம். நீங்களுமே உங்கள்ட்ட இரும்பு கடாய் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து